அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மூன்றாம் பாவத்தின் சிறப்புகள். அதாவது ஒவ்வொரு பாவத்துடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு மூன்றாம் பாவத்தின் சிறப்புகள். அதாவது இந்த மூன்றாவது பாவம் என்பது நம்ம பாவங்களை பிரிக்கும்போது நிலையான பாவங்கள், நிலையற்ற பாவம், சில பாவங்களை பிரிப்போம். அதாவது மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பாவம் என்பது நம்ம ஏற்கனவே நிலையான பாவங்கள் அப்படின்னு சில பாவங்களை சொல்லுவோம். அதாவது 1, 2, 6, 7, 10 +1 அப்படிங்கிறது நிலையான பாவம். அதாவது 1, 2, 6, 10, 6, 7, 10ங்கிறது எல்லாருக்கும் காமனானது. +1ங்கிறது ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் தான் அந்த +1ங்கிறது. இப்போ மருத்துவத்துறை இது, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் லைனில் இருக்காருன்னா அவருக்கு 3வது வீடு, ஒரு மெக்கானிக்கல் லைனில் இருக்காருன்னா அவருக்கு 4வது வீடு, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கார் அப்படின்னா 5வது வீடு, ஒரு போலீஸ் துறையில் இருக்காருன்னா 8வது வீடு, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்காருன்னா 9வது வீடு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் லைனில் இருக்காருன்னா அவர் 11வது வீடு, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான லைன்லேயோ அல்லது ரகசிய ஈடுபாடு இருக்கிற தொழிலே இருக்காருன்னா அவங்களுக்கு 12வது வீடு. இந்த மாதிரி இந்த +1ங்கிறது ஒருவருடைய என்ன தொழிலில் இருக்காரோ, ஏன்னா தொழில் என்பது தான் ஒரு மனிதன் நீண்ட நாள் செய்யக்கூடிய ஒரு இன்வால்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பு. அதனால தான் நம்மளுடைய இந்த 12 பாவ சிறப்புகளோட ஒவ்வொரு பாவமும் இந்த 3 விஷயத்துக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது மருத்துவ ஜோதிடம், கர்ம ஜோதிடம், திருமண வாழ்க்கை. ஏன்னா கர்மங்கிறது தொழில், மருத்துவங்கிறது ஹெல்த்து, திருமணங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதால திருமணத்தையும் தொழிலுக்கும் உடம்புக்கும் அந்த கிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு 3 பிரிவாக இனி வரக்கூடிய எல்லா வீடியோவிலும் நம்ம அதை டச் பண்ணிட்டு வருவோம். அந்த வகையில் 3வது பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான பாவம் இல்லை. 2வது கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10லேயும் இந்த 3வது பாவம் இல்லை. திரிகோணம் சொல்லக்கூடிய 1, 5, 9லேயும் இந்த 3ஆம் பாவம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11ல் 3ஆம் பாவம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதே மாதிரி மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம் சொல்லுவோம், அதுலேயும் 3ஆம் பாவம் இருக்கா. இப்போ முதல்ல உபஜயஸ்தானம் அப்படிங்கிறதுல வெற்றிக்கான ஒரு அடிப்படை தகுதி, இந்த 3ஆம் பாவத்தோட காரங்கள் சிறப்பாக இருந்தால் வெற்றிக்கான ஒரு அடிப்படை தகுதி வந்துடும். அதே மாதிரி மறைவு ஸ்தானம் என்பது பின்னாடி சொல்லுவேன், ஏன் இதை மறைவு ஸ்தானம் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, பின்னாடி நான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் அடிப்படையாக நம்ம 3ஆம் பாவத்தோட காரகத்தை பார்க்கும்போது உடல் கூறில் கைகள், நரம்பு மண்டலம், மனசு, மனோநிலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒருத்தருடைய மனசு, ஒரு மனம் என்பது 3ஆம் பாவத்தில் காரகம். மூளை அப்படிங்கிறது ஹார்ட்வேர்னு எடுத்திங்கன்னா 3ஆம் பாவம் என்பது சாஃப்ட்வேர். ஒரு மனிதனுடைய மூளையை நம்ம ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு பிரிக்கும்போது லக்ன பாவம் என்பது ஹார்ட்வேர்னு வச்சுக்கோங்க. ஓகே, 3வது பாவம் என்பது சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி இந்த மனசு என்பது 3ஆம் பாவத்தில். அந்த அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, சுய அறிவு அப்படிங்கிறது லக்ன பாவத்தில் காரகமாக இருந்தாலும் கூட மனசு, அதாவது நம்ம அறிவோட வெளிப்பாடு தான் மனசு, அதுதான் இந்த 3ஆம் பாவத்தோட காரகம். 2வது எதையும் கிரகிக்கக்கூடிய அறிவு, எதையும் கிரகிக்கும் அறிவுன்னு சொல்லலாம், எதையும் கற்கக்கூடிய அறிவுன்னு சொல்லலாம். எளிதில், அதாவது ரொம்ப எதையும் கிரகிக்கக்கூடிய அளவு அல்லது எளிதில், இங்கே ரொம்ப எளிதில்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த 3ஆம் பாவத்தோட காரகத்தை நம்ம ஒரே வார்த்தையில் பண்ண சொன்னால் ஸ்பீட் அப்படிங்கிறது 3ஆம் பாவத்தோட காரகம். இது எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி சொன்னால் ஸ்பீடு அப்படிங்கிறது தான். அந்த ஸ்பீடுங்கிற ஒரு விஷயந்தான் எல்லா காரகத்துலேயும் மறைமுகமாக இருக்கிறது. ஓகேங்களா, அதாவது கைகள் இருந்தால் ஒரு வேலையை வேகமாக செய்யலாம், கைகள் இல்லைன்னா ஒரு வேலையை வேகமாக செய்ய முடியாது. நரம்பு மண்டலம், உடம்புல ஒரு பிரச்சனை வந்தால் மூளைக்கு நேராக நரம்பு, அதாவது லேசாக ஒரு ஊசி எடுத்து இந்த கையில் குத்துறோம், நரம்புகள் வழியாக மூளைக்கு தகவல் சொல்லுது இல்லையா. அப்போ எல்லாமே ஸ்பீடு அப்படிங்க. மனசு என்பது வேகமாக செயல்படக்கூடியது, அதுதான் இங்கே வேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான். அதனால தான் எளிதில் கிரகிக்கும் அறிவு, எதையும் கற்கும் அறிவு அப்படிங்கிறது 3ஆம் பாவத்தோட காரகமாக சொல்லுவோம். 2வது பயணம், ஏன்னா இந்த நரம்பு மண்டலம் பயணம் கிட்டத்தட்ட உடம்புக்கு உள்ளே இருக்கிற பயணம் என்பது நரம்பு மண்டலத்தின் மூலமாக வரக்கூடியது. உடம்புக்கு வெளியில் நம்ம ரோடில் போகிறோம் பார்த்தீங்களா, அது ரோடு என்பது இந்த உலகத்தோட நரம்பு மண்டலம் மாதிரி. ஒரு நாட்டோட நரம்புகள் என்பது பாதைகள் தான். அதே மாதிரி தான் இங்கே பயணம், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தத்துவத்தின் அடிப்படையில் பயணம், என் பயணம், ரோடு, சாலை எல்லாமே இந்த 3ஆம் பாவத்தில் காரகம் தான்.
ரெண்டாவது தற்காலிகம். ஏன்னா இந்த 3ஆம் பாவம் என்பது தற்காலிகமாக இருந்தால் பெர்மனன்ட் இல்லை. தற்காலிகம். ஏன்னா பயணம் என்பது தற்காலிகம் தானே. பயணம் என்பது இடம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அப்போ அது தற்காலிகம் தானே, பெர்மனன்ட் இல்லையே. ஒரு இடத்துல வண்டி நிற்குதுன்னா அது பெர்மனண்ட்டு. அந்த வண்டி மூவ் ஆகுதுன்னா இடங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, அதுதான் தற்காலிகம். இந்த 3ஆம் பாவங்கிறது தற்காலிகம். எல்லா வித மாற்றங்களும் 3ஆம் பாவம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த +1 சொல்கிற பாருங்கள். ஒருத்தர் செய்யக்கூடிய தொழில் என்பது இன்றைக்கி உலகத்தில் இந்த 12 பாவத்தோட தொழில்களில் 3ஆம் பாவத்தோட தொழில்கள் வந்து நவீனமாக, அதாவது இந்த 3ஆம் பாவங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான அமைப்பில்லை. குறிப்பாக நகரவாசிகளுக்கு இது ரொம்ப 3ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு மேம்பட்ட சமூகம் சொல்கிறோம் பாருங்க, அவர்களுக்கு இந்த 3ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். அதாவது மாற்றங்களை, அதாவது தான் எல்லா வித மாற்றங்களும், ஏற்கனவே இருக்கிற வாழ்க்கை முறையிலிருந்து வேறு வித ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம மாறுகின்றோம் அப்படிங்கிற நபர்களுக்கு இந்த 3ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான பாவமாக வருகிறது. அடிக்கடி மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள், நவீனம் நகர வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு 3ஆம் பாவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3ஆம் பாவங்கிறது ஒரு வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம். அதுவும் கொடுத்துருப்பாங்க அடுத்த. அதனால தான் எதையும் மேம்படுத்துதல், அப்டேட் என்பது 3ஆம் பாவத்தில் காரணமாக சொல்கிறோம். அதுக்கப்புறம் எளிமைப்படுத்துதல். இந்த அப்டேட்னாவே என்ன? எளிமைப்படுத்துதல் தானே. எளிமைப்படுத்துதல், எதையும் சுருக்குதல். அதையும் இங்கே சொல்லியிருக்க மாதிரி எதையும் சுருக்குதல். அப்டேட்னாவே அதை எதையும் சுருக்கிற மாதிரி தான் வரும். அப்டேட் அப்படின்னாவே எளிமைப்படுத்துதல் அப்படின்னு தான். ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தை நம்ம அப்டேட் பண்ணும்போது அதை எளிமைப்படுத்துதல். இதுதான் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3ஆம் பாவத்தை சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த காரங்களாம் சாஃப்ட்வேரில் இருக்கிறதால இந்த சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த 3ஆவது பாவம் ரொம்ப முக்கியமான அமைப்பு. அது பின்னாடி நம்ம அடுத்த வீடியோவில் 2வது பார்ட்டில் கர்ம ஜோதிடம் அப்படிங்கிற வகையில் 3ஆம் பாவத்தோட பங்கு என்ன அடுத்த இது விரிவாக பார்ப்போம். பதிவு, பரிணாமம், ஞாபக சக்தி, தகவல் தொடர்பு, மற்றவர்களை எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு திறன். ரொம்ப புரிஞ்சுக்கணும். தகவல் தொடர்புங்கிறது ஜென்ரலாக சொல்கிறது மற்றவர்களை எளிதில், இந்த 3ஆவது பாவம் நன்றாக இருப்பவர்கள் மற்றவரை எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. விரைந்த நடவடிக்கைகள், அதான் நான் ஸ்பீடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. மொத்தமாக ஒரே வார்த்தையில் இந்த 3ஆம் பாவத்தை ஸ்பீடு, வேகம் என்பது 3ஆம் பாவத்தோட காரகம். எதையும் சுருக்குதல். எதையும் சுருக்குனா ஒரு விஷயத்தை எளிமை பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். புகழ், வேகமாக ஒருத்தருடைய வளர்ச்சி. ஒருத்தருக்கு 20-25 வயசில் ஒரு பாப்புலாரிட்டின்னு சொல்கிற மாதிரி அந்த பாப்புலாரிட்டி என்பது 3ஆம் பாவத்தோட காரகம் தான். மீடியான்னு சொல்கிற பார்த்தீங்களா, இதெல்லாம் 3ஆம் பாவத்தோட காரகம். அப்புறம் ஸ்மார்ட் ஒர்க். இந்த ஸ்மார்ட் ஒர்க் என்ன புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது 3ஆம் பாவத்தோட காரகம். பன்முக அறிவு அப்படிங்கிறது 3ஆம் பாவத்தோட காரகம். இந்த மாதிரி காரகம் எல்லாமே அருமையான அமைப்பு தான். இந்த 3ஆவது பாவங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு. இதில் எல்லாமே அகம் சார்ந்த காரகம் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒற்றைப்படை பாவம், இரட்டைப்படை பாவம் 2 வகையாக பிரிக்கும் போது ஒற்றைப்படை பாவத்தில் உங்களுக்கு அகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இரட்டைப்படை பாவத்தில் புறம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதில் 3ஆவது பாவம் என்பது, இந்த லக்ன பாவம் என்பது அகம் சார்ந்த விஷயத்தோட ஹெட்டுன்னு சொல்கிறோம். 2ஆம் பாவத்தை அகம் சார்ந்த புறம் சார்ந்த விஷயத்தின் ஹெட்டுன்னு சொல்கிறோம். இப்போ லக்னத்தோட அடுத்த பரிணாமம், அடுத்த அப்டேட்டு தான் இந்த 3ஆம் பாவம். அப்போ லக்னத்துக்குன்னு என்னென்ன காரகம் இருக்கோ அதை மேம்படுத்தக்கூடிய காரகம் தான் இந்த 3ஆவது. அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த 3ஆம் பாவம். அதனால தான் உடம்புல வந்து கைகள் நம்ம சொல்கிறோம். கைகள், காது, இதெல்லாம் ஒரு 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 உயிரினத்தோட வளர்ச்சியோட ஒரு அறிகுறிகள். உலகத்திலே கைகள் ஒழுங்காக இருக்கக்கூடிய உயிரினங்கள் மனிதர் தான். அதனால தான் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் எப்படி கண்டுபிடிச்சானோ அந்த குரங்குக்கு கை இருக்கும். மனித குரங்குக்கு அது இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட மாதிரி இருக்கும். மனிதனுக்கு கையை வச்சு முழுசாக தன் கைகளாலே எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அவ்வளவு ஆற்றலையும் மனிதனுக்கு இருக்க. அப்போ கைகள் என்பது ஒரு வளர்ச்சியோட ஒரு அடையாளம். அந்த வகையில் 3ஆவது பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது என்னன்னா, இந்த தன்மைகள்லாம் கொஞ்சம் லேசாக தோய்வு ஏற்படும். பட் ரொம்ப தோய்வு இல்லை. பட் அதை கமர்ஷியலாக மாற்றக்கூடிய ஒரு திறமை வந்துடும். அதே 3ஆவது விட 5, 9 தொடர்பு கொள்ளும்போது இந்த திறமைகள்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதை பொருளாதாரமாக மாற்றக்கூடிய திறமை இருக்காது. 8, 12 தொடர்பு கொள்ளும் போது தான் இங்கே இதில் இருக்கிற எல்லா விஷயத்திலையும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை. இங்கே மனோநிலையும் சொல்கிறோம் இல்லையா, அது 3ஆவது பாவங்கிறது
இந்த மனோநிலை மனசு கெட்டுப்போம். மனசு கெட்டுப்போனால் அதில் இருக்கிற எதுவுமே உங்களுக்கு சிறப்பாக அமையாது. இந்த மனசு என்பது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கிறதால இந்த 8-12வது வீட்டை இந்த 3வது வீடு, இங்கே 3வது வீடு மட்டும் இல்லை, எந்த வீடுமே 8-12 தொடர்பு கொள்ளக்கூடாது என்பது நம்மளுடைய ரூலு. அதில் இந்த 3வது பாவத்தில் இருக்கக்கூடிய காரகங்களில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அமைப்பு அது 8வது வீட்டையும் 12வது வீட்டையும் தொடர்பு கொள்ளும் போது இங்கே இருக்கிற எல்லா காரகமும் உங்களுக்கு அடிபட்டு போகுது. ஏன்னா ஒரு பாவம் வந்து 8-12வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தோட காரகம் வந்து உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு அகம் சார்ந்த காரகமும் புறம் சார்ந்த காரகம் ரெண்டுமே அடிபட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3வது பாவத்தோட உபநட்சத்திரமாக இருக்கிற கிரகம் உங்களுக்கு 3வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் சேர்ந்து உபநட்சத்திரமாக வரக்கூடாது. 3வது வீட்டு உபநட்சத்திரம் 3க்கும் 8க்கும் 12க்கும் சேர்ந்து உபநட்சத்திரமாக வருவது என்பது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. அதேமாதிரி 3வது வீட்டு உபநட்சத்திரம் புதனாகவே அமைந்தால், புதனாக வந்தால் ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த புதன் என்ற கிரகம் வந்து இந்த காரகத்தை எல்லாத்தையும் தன் கையில் வச்சுங்கிற கிரகம் தான் புதன். அதாவது பொதுவாக கைகளுக்கு காரகன் நம்ம செவ்வாயின்னு சொன்னாலும் கூட அந்த கைகளுக்குள் இருக்கக்கூடிய விரல்களுக்கு காரகன் புதன். அப்போ கை அப்படின்னாவே விரல்கள் தான் ரொம்ப முக்கியம். விரல்கள் இல்லாத கைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே. விரல்கள் இல்லாத கைகள் வந்து எதுக்கும் பயனற்றவையாக போயிடும். பெரிய அளவுக்கு அதை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இந்த 3ஆம் பாவத்தோட காரகம் இருக்கும்போது விரல்கள் அப்படின்பது இந்த கைகள் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக விரல்கள் என்பது இந்த 3ஆம் பாவத்தோட இன்னும் வலிமையான காரகமாக வந்துடும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் என்பது 3வது வீட்டு உபநட்சத்திரமாக இருந்து அது 8-12 5-9 தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் அது உன்னதமான அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் 3வது வீட்டு உபநட்சத்திரம் சந்திரனாக வருவது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இந்த 3வது பாவம் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய பாவம். நம்ம பொதுவாக வந்து நிலையான பாவங்கள்னு சொல்லக்கூடிய 1, 2, 6, 7, 10ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக சந்திரன் வரக்கூடாது என்பது ஒரு பொது விதி. அதில் இன்னொரு சிறப்பு விதி என்ன பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்துக்கு அது வருவது நல்லதல்ல. ஏன்னா மாற்றங்களை தரக்கூடியது. 3வது பாவத்துக்கு உபநட்சத்திரமாக சந்திரன் வருது. நடக்கிற தசாநாதன் 6, 8, 12க்கு உபநட்சத்திரமாக வந்து ஒரு தசை நடக்குதுன்னா சந்திரன் அதனுடைய நட்சத்திரத்தில் போக ஆரம்பிச்சிடுவார். சந்திரனுக்கு மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் இல்லாமல் நடைபெறும் தசாநாதனுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நட்சத்திரத்தை மாற்றிக்கொள்வதால் அப்போது மனநிலை பாதிப்பு வந்துடும். ஏன்னா முக்கியமாக இந்த 3ஆம் பாவத்தில் ரொம்ப முக்கியமான காரகங்கிறது மனம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரகம். இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியது. அதில் பொதுவாக 3வது பாவம் என்பது 2, 4, 6 எந்த இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டாலும் அவர்களுடைய மனசு வந்து ஒரு திருப்தியாக இருக்காது. ஏன்னா மனசு என்பது முழுக்க முழுக்க அகம் சார்ந்த காரகமாக போகுது இல்லையா. உதாரணத்துக்கு நீங்கள் தகவல் தொடர்பு எடுத்திங்கன்னா அதில் அகம் இருக்குது, புறம் இருக்குது. நீங்கள் ப்ரொஃபஷனல் ரீதியாக தகவல் தொடர்பு பண்ணிங்கன்னா அது புறம் சார்ந்த காரகம். மகிழ்ச்சியான வகையில் கருத்து பரிமாற்றம் பண்ணிங்கன்னா அது அகம் சார்ந்த காரகம். ஆனால் அந்த மனம் என்பது முழுக்க முழுக்க அகம் சார்ந்ததுங்கிறதால அது 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டாலும் கூட அதனால தான் அந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப அதிகம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா 3வது பாவங்கிறது இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொள்வது இந்த மனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பிரச்சனையாக கொடுக்கும். அதனால தான் சந்திரன் வந்து 3வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வரக்கூடாது. வந்தால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் எப்பயாவது, ஏன்னா அது கோச்சாரத்தில் டெய்லி 9 நாளைக்கு 1 டைம் கோச்சாரத்தில் அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ 8வது வீட்டு சப்ளாட் யாரோ அவருடைய சாரத்தில் போகும்போது டெம்பரவரியாக பதற்றம், டென்ஷன் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால நிலையான பாவங்களுக்கு மட்டுமல்லாமல் நிலையற்ற பாவங்களுக்கும் இந்த 3வது பாவம் 3வது பாவ உபநட்சத்திரம் சந்திரனாக வருவது சிறப்பில்லை. இதில் வந்து புதனாக வருவது ரொம்ப நல்லது. மீதி கிரகலாம் அதனுடைய பண்புகள். அதை புதனாக வந்து அது 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது, அது வேறு விஷயம். புதனாக இருந்து அது 2, 4, 6, 10 1, 3, 7, 11 தொடர்பு கொள்ளலாம். அது 3, 7, 11 தொடர்பு கொண்டால் இன்னும் ரொம்ப சந்தோஷமான அமைப்பு. இந்த 3வது பாவத்தை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிற 2, 4, 6, 10 விட 1, 3, 7, 11 தொடர்பு கொள்ளும்போது நல்ல ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும். அதில் குறிப்பாக லக்ன பாவத்தோட உபநட்சத்திரமும் 3ஆம் பாவத்தோட உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருந்தால் இன்னும் சிறப்பு. குறிப்பாக இந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் இந்த 3 காரகத்தை மருத்துவ ஜோதிடத்தில் 3ஆம் பாவத்தோடைய பங்கு என்ன, கர்ம ஜோதிடத்தில் 3ஆம் பாவத்தோடைய பங்கு என்ன,
திருமண வாழ்க்கையில் 3ஆம் பாவத்தோட பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.